Hello guys, welcome to Tamil Crypto Tutorials. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா GPU மைனிங் வந்து நம்ம PC ல வந்து எப்படி பண்ணலாம் அப்படினு வந்து பார்க்க போறோம். சோ இது ப்ராஃபிட்டபிளா நல்ல இன்கம் கிடைக்குமா அப்படினா கண்டிப்பா கிடைக்காது. சோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்றேன். சரியா? சோ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல் ரன், அதாவது லாஸ்ட் புல் ரன் 2020 21 அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன் வந்து இந்த GPU மைனர்ஸ்க்குலாம் வந்து கிடைச்சிச்சு. காரணம் என்னன்னா எத்தீரியத்துல இருந்து நல்ல ஒரு ரிவார்ட் மைனர் ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இதனால வந்து நிறைய பேர் வந்து நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணாங்க. அதனால கிராஃபிக்ஸ் கார்டு ரேட்டும் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 அந்த கிராஃபிக்ஸ் கார்டெலாம் 2 லட்சம் 3 லட்சம் ரேட்டுக்கு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த எத்தீரியத்தில் பண்ண ஒரு சில அப்கிரேட்னால மைனர் ரிவார்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் ஆகி எலக்ட்ரிக் பில், அதாவது கரண்ட் பில்லே அதிகம், நம்ம சம்பாதிக்கிறத விட கரண்ட் பில் வந்து அதிகமாக வர்றதுனால அது வந்து லாஸ் கேட்டகரிக்கு வந்து போயிட்டு. ஸோ அதனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரேட்டும் எங்கேருந்து ஏறிச்சோ அதே ரேட்டு திரும்ப வந்துடுச்சு. அதே மாதிரி மைனிங் பண்ணவங்களும் ரொம்ப குறைஞ்சி டோட்டலாகவே ஆல்மோஸ்ட் வந்து காலி ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிப்டோ மைனிங் வந்து ஒரு பெரிய பீக் போயிட்டு திரும்ப டவுன் ஆகி இருக்குது. மேபி இந்த புல் ரன்னும் ஏதாச்சும் புது காயின் வந்தோ ஆர் வந்து மைனஸ் ரிவார்டு ஏதாச்சும் ஒரு வகையில் இன்க்ரீஸ் ஆகியோ, ரிவார்ட்ஸ் வந்து ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஷேர் பண்ணுறேன். சரியா? சிம்பிள் தான். உங்கள்கிட்ட ஒரு பிசி இருக்குது, ஒரு ஸ்மால் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குனாலும் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து இதை வந்து ரன் பண்ண விடலாம். நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு நல்ல பிசி இருக்குது அப்படின்னா ஓரளவு ரிவார்டு வந்து கொஞ்சம் கூட கிடைக்கும். சரியா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போ இது வந்து கம்ப்யூட்டரை அஃபெக்ட் பண்ணுமா, பேக்ரவுண்டில் பயங்கரமாக டேட்டாஸ்லாம் எடுக்குமானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பேக்ரவுண்டில் அது பாட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க, யார் ஒரு ஆஃபீஸில் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்றீங்கன்னா அது பாட்டு ஓடிட்டுருக்கோம். ஒரு இஷ்யூ இல்லை. எப்போல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்களோ அந்த டைம் வந்து ஒரு ஸ்மால் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ. மற்றபடி வந்து கரண்ட் பில்லை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ப்ராஃபிட்டபிள் கிடையாது. இது வந்து பிஸ்னஸாகலாம் இப்போதைக்கு பண்ண முடியாது. ஒரு ஸ்மால் இன்கமுக்காக வேணால் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே கைஸ். இந்த GPU மைனிங் பண்ணதுக்கு என்ன தேவை? ஜஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ஸோ இதில் வந்து நீங்கள் கூகுளில் போய் NB மைனர் அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா இந்த GitHub பேஜ் வரும். ஸோ அதுக்குள்ளே போங்க. ஸோ வீடியோவை வந்து ஹை குவாலிட்டிக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து நான் காமிக்கிறதெல்லாம் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, விண்டோஸா லினக்ஸா எந்த OS வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக இருக்கிற இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிப் ஃபைலாக வந்து சேவ் ஆகும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வரும். ஸோ அந்த ஃபோல்டரை வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஸ்டார்ட் ஏஇ ஸ்டார்ட் ஆர்விஎன், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டர் வரும். சரியா? ஸோ இதில் வந்து ஒரே ஒரு செட்டப் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சிம்பிளான ப்ரொசீஜர் தான். அது என்ன செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2miners.com அதை எடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைனிங் காயின்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் நான் செக் பண்ணி வெரிஃபை பண்ணது என்னென்னா ஆர்விஎன். ஸோ ஆர்விஎன் ஏன் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 9800 பேர் வந்து மைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதிகமாக மைனிங் பண்ணிகிட்ருக்க காயின் ஆர்விஎன் தான். மேபி லாஸ்ட் புல் ரன் நல்லா ஒரு ரிட்டர்ன் கொடுத்து இந்த புல் ரன்லேயும் நல்லா ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஸோ அதை எய்ம் பண்ணி நிறைய மைனஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் நான் வந்து என்னென்னா ஒரு மொக்க காயினை வந்து சூஸ் பண்ணி மைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஒரு வேளை 0 to hero அந்த கான்செப்ட் தான். 2017 அந்த டைம்லேருந்தே இருக்கக்கூடிய ஒரு பழைய ப்ராஜெக்ட். ஆனால் இப்போ வரையும் பெருசாக பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்கல, பெரிய அளவு பம்பாகிலாம் வந்து போகலை. சப்போஸ் நல்லா பம்பாகி போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த பர்பஸ்க்காக வந்து சும்மா நான் கம்ப்யூட்டர் வந்து ஏன்னா டே டைம்லாம் வந்து ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ண காயின் என்னென்னா ஏஇ. ஸோ இந்த காயின் நான் சூஸ் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை ஒரு காயின் நான் செட் பண்ணி காமிக்கிறேன். அதே கான்செப்டில் தான் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும். சரியா? ஸோ அதுக்காக எல்லா காயினுமே வந்து GPUவில் மைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில காயின் மைனிங் மிஷினில் மட்டும் தான் ரன் ஆகும். நான் இதில் ஆர்விஎன் செக் பண்ணேன், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஏஇ செக் பண்ணேன், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. மற்ற காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2miners.com அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்கிட்டு ஜஸ்ட் வந்து இதை வந்து வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னன்னா குயிக் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து இருக்கும். ஸோ இதில் GPU 16 ஃபார் GPUன்னு இருக்கும். ஸோ அந்த சர்வரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபைலுக்குள்ளே வந்துடுங்க. அதாவது NB மைனர் டவுன்லோட் பண்ணோம்ல, அந்த ஃபைலுக்குள்ளே வந்தோம்னா இதே மாதிரி ஸ்டார்ட் ஏஇ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி எடிட் இன் நோட் பேட் ஆர் எடிட் ரெண்டில் எதை கிளிக் பண்ணாலும் காமன் தான். ஸோ நோட் பேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஏரியா
வீடியோ வந்து ஹெச்டியாக வச்சுட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். நான் ஜூம் பண்ணிட்டு வேண்டாம், இந்த அளவுலேயே இருக்கட்டும். ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு வேறு அட்ரஸ் இருக்கும், சரியா? ஐ மீன் வேறு டிஃபால்ட்டாக உள்ள ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான், இந்த அட்ரஸை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, சிம்பிள் தான். அந்த 2 ஸ்லாஷுக்கு பிறகு உள்ளதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு அட்ரஸ் வேணும். ஸோ அந்த ஏஐ காயின் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு, அதாவது மைனிங் பண்ணி இது மினிமம் பே அவுட் வந்து 5 காயின் மைன் ஆனதும் நமக்கு வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போய் ஏஐ காயின் சூஸ் பண்ணிவிட்டு ஏட்டர்னெட்டி, ஸோ இந்த காயினும் சூஸ் பண்ணிவிட்டு அந்த காயினுக்குள்ளே அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல இந்த யூன்னு இருக்கும் பாருங்கள், அந்த யூன்னு இருக்கிற இடத்துல இதில் வேறு ஒருத்தர் அட்ரஸ் இருக்கும். ஐ மீன் டிஃபால்ட்டாக அந்த அவங்களோட கம்பெனி அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை போட்டுருங்க. அட்ரஸை போட்டுட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சிம்பிள், சரியா? ஸோ Ctrl+X கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டு அடுத்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சிம்பிள் தான், சரியா? சேவ் பண்ணிவிட்டு இந்த ஏஇயில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடும். ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் அது பாட்டு ரன் ஆகிட்டுருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். நான் வந்து நேற்றுலேருந்து ரன் பண்ணுறேன். ஃப்ரீ டைம் மட்டும் ரன் பண்ணுவோம், மற்ற நேரம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இதனால் வந்து என்னென்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவார்டு வந்து நமக்கு வந்து மைன் வந்து ஆகிட்டுருக்கும். ஸோ மினிமம் 5 காயின் வந்ததும் வந்து விட்ரா பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இது இந்த ஏஐ காயின் மட்டும் தானா அப்படி கிடையாது, எந்த காயின் வேணாலும் நீங்கள் மைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஏஐ காமிச்சேன். ஸோ அதே இதில் நீங்கள் வந்து ஆர்விஎன் தானே எல்லோரும் மைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேபி அந்த காயின் க்ரோத் இருக்கலாம், ஆர் சம்திங் எதுவும் ஸ்பெஷல் இருக்கலாம். ஸோ அந்த காயின் நீங்கள் மைன் பண்ணாலும் அதை கிளிக் பண்ணுங்கள், குயிக் ஸ்டார்ட் கொடுங்க. குயிக் ஸ்டார்ட் கொடுத்தோன்னா அதில் சர்வர் நிறைய வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு யூரோப் சர்வரே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? டாப்பில் உள்ளது. இதில் மற்ற சர்வர் நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஏசியா சர்வர் சூஸ் பண்ணேன், கொஞ்சம் ரிவார்டு கம்மியாக வந்த மாதிரி இருந்து, மேபி தெரியலை. ஸோ அடுத்து யூரோ போட்டோன்னா நார்மலாக வந்துச்சு, சரியா? அந்த சர்வரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அஸ் யூஷுவல் என்பி மைனர் அந்த டவுன்லோட் பண்ணிங்களா அந்த ஃபைலுக்குள்ளே போங்க. ஸோ ஸ்டார்ட் ஆர்விஎன்னு இருக்கும், ரைட் கிளிக் பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள். எடிட்டில் போய் அந்த சர்வரை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி அந்த சர்வரை வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு சர்வர் வந்து இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சர்வர் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன, அந்த யூக்கு அடுத்து அட்ரஸ் போடணும். ஸோ அட்ரஸ் என்ன பண்ணோம், எக்ஸ்சேஞ்சுக்கு போங்க. எக்ஸ்சேஞ்சில் போய் ஆர்விஎன் காயினை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு அட்ரஸ் வேணும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ண விட்டீங்க, இந்த ஐ மீன் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும், சரியா? சேவ் பண்ணிவிட்டு பேக் அடிச்சிடுங்க. பேக் அடிச்சுட்டு திரும்ப வந்து டபுள் கிளிக் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ரன் ஆகும், சரியா? இதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற காயின்ஸ்லேயும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இதை எப்படி வந்து நம்ம செக் பண்ணலாம், அப்படி ரிவார்டை வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காயின் செக் பண்ணணுமோ. ஸோ இப்போ நான் வந்து ஏஐ காயினோட ரிவார்ட்ஸை செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ, சரியா? நம்ம அந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து எடுத்தோம்ல அந்த அட்ரஸை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த மைனர் வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஏஐ காயின் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுங்க. ஓகே, சர்ச் கொடுத்ததும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோன் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் மைனிங் செட் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மினிட் தாண்டி தான் வந்து ஷோன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 ஏஐ காயின் வந்து மைன் ஆகும் அப்படின்னு வந்து காமிக்கா. ஸோ அப்போது இது வந்து நல்ல ஒரு ஜிபியூ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட ரிவார்டு வந்து கூட வரும். ஸோ இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 8 ஏஐ வரைக்கும் வரும், சரியா? இது வந்து இப்போதைக்கு இந்த இதில் இருக்குது. இது வந்து ஃபிக்ஸடாக அந்த ரேட்டில் இருக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிவார்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எனக்கு அப் டு 8 வரைக்கும் வந்து ரிவார்டு வந்து ஒரு நாளைக்கு வரும் அப்படின்னு வந்து காமிச்சு. ஸோ இவ்வளோ நான் மைன் பண்ணதில் எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா 0.23. ஸோ நேற்று நைட்டு ஒரு 1 ஹவர் போல் மைன் பண்ண விட்டுருந்தேன். ஸோ இப்போ ஒரு 1 or 2 hours போல் ஓடிட்டுருக்கு பேக்ரவுண்டில், சரியா? ஸோ அது வரைக்கும் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதில் மினிமம் 5 காயின் வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்ரஸுக்கு வந்து விட்ரா ஆகிடும், சரியா? நம்ம அந்த அட்ரஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம் இந்த நோட் பேடில். ஸோ நோட் பேடில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸுக்கு வந்து விட்ரா ஆகிடும். சேம் கான்செப்ட் தான் ஆர்விஎன் காயினுக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி எந்த காயின் வேணாலும் நம்ம வந்து மைன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினை தவிர உள்ள ஆல்ட் காயின்ஸ், சரியா? ஸோ பிட்காயின் மைனிங்கும் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி பிட்காயின் வந்து மைன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் சிம்பிளாக வந்து மைன் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராஃபிட்டபுளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து ப்ராஃபிட்டபுள் கிடையாது. ஆனால் ஃப்யூச்சரில் மேபி
நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க காயின் ஒரு 5x 10xன்னு போச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆர் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எதுவும் ஜிபி மைனிங் உங்களுக்கு நல்ல ரிவார்டு கிடைக்கிற காயின் இருந்து அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.